சரிங்க, இது மூலமா என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டாங்க. மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா, பிராமணர்களும் சத்திரியர்களும் மட்டுமே சொத்துக்கள் வைத்துக் கொள்ள உரிமை பெற்றவர்கள். வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் வேறு யாருக்கும் சொந்தமா நிலம் வச்சுக்க உரிமை கிடையாது. இத நீங்க சட்டத்துல கொண்டு வரணும். அதாவது நீங்க ஒரு வீட்ல குடியிருக்கலாம். ஆனா வாடகைக்கு தான் குடியிருக்கணும். அந்த வீட்ட நீங்க விலைக்கு வாங்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு சூத்திரன் அப்படின்னு சட்டம் கொண்டு வான்னு சொல்லி வெள்ளைக்காரன்ட்ட கேட்கறாங்க. இது எவ்வளவு தூரம் இதுக்கு பேரு சாமர்த்தியம்லாம் கிடையாதுங்க. இதுக்கு பேரு குயுக்தி. இங்கிலீஷ்ல சொன்னா என்ன சொல்றதுன்னா கன்னிங் அப்படிம்பாங்க. அ குயுக்தியான ஒரு சிந்தனை. அதாவது நாங்க மட்டும் சொத்து அப்போ வேற எப்படி மத்தவங்க எல்லாம் என்ன வேற சத்திரியர்களும் இல்லங்க. எல்லாரையும் பரசுராமர் கொன்னுட்டாரு. அப்போ மனுநீதி என்ன சொல்லுது? பார்ப்பனர் சொத்து வச்சுக்கலாம். சத்திரியர் சொத்து வச்சுக்கலாம். மீதி வைசியரும் சொத்து வச்சுக்க கூடாது. சூத்திரனும் சொத்து வச்சுக்க கூடாது. பஞ்சமனும் சொத்து வச்சுக்க கூடாது. சரி. அப்ப வேற யாரும் சொத்து வச்சுக்க கூடாது. சத்திரியரும், பார்ப்பனரும் சொத்து வச்சுக்கலாம். இதுல சத்திரியர்லாம் யாருங்க? அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க இவங்க? இந்துக்கள்ன்ற முறையில சொத்து யார் வச்சுக்கலாம்னா, பார்ப்பனர்கள் மட்டும் சொத்து வச்சுக்கலாம். வேற யாருமே சொத்து வச்சுக்க கூடாதுன்னு